தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே 2 அரசு பேருந்துகள் மற்றும் ஒரு டிராக்டர் மோதி விபத்தானது ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான அண்மைச் செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே கோவிந்தபுரம் பகுதியில் 2 அரசு பேருந்துகள் டிராக்டர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் பேருந்துகளை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இணைகிறார். சரவணன், வணக்கம். இந்த விபத்திற்குறித்தான காரணம் குறித்தான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே அரசு பஸ்கள் மற்றும் டிப்பர் லாரி டிராக்டர் மோதி விபத்து. 11 பயணிகள் படுகாயம். திருவிடைமருதூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே கோவிந்தபுரம் மெயின் ரோட்டில் மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் நோக்கி வந்த அரசு பேருந்து டிராக்டர் டிப்பரின் சக்கரத்தில் மோதியதால், அதே நேரத்தில் ஆடுதுறையை நோக்கி வந்த அரசு நகர பேருந்துகளும் மோதியதால் கண்ணாடிகள் நொறுங்கிவிட்டன. இதில் 2 பேருந்துகளும் பயணம் செய்த பயணிகள் பலத்த காயம் ஏற்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றன. அதில் சில பேருக்கு இரத்த காயம் ஏற்பட்டு கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி தகவல் அறிந்து வந்த திருவிடைமருதூர் போலீசார் விபத்து நடந்த இடத்தை பேருந்துகளையும் அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்து வருகின்றனர். கோவிந்தபுரம் மெயின் ரோட்டில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலாக போக்குவரத்து அணிவகுத்து வருகின்றன. நெரிசலும் ஏற்பட்டு இருக்கின்றது. தற்போது இது போன்ற விபத்துகள் அடிக்கடி இந்த பகுதியில் ஏற்பட்டு வருவதாகவும் வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். இதே இடத்தில் 2 மாதங்களுக்கு முன்பு அரசு பேருந்து மரத்தில் மோதி 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த பகுதி மிகவும் ஆபத்தான பகுதியாகவும் இருப்பதால் வாகன ஓட்டிகள் அதிக வேகத்தில் சாலையில் செல்வதால் அடிக்கடி பகுதியில் விபத்து ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். பைத்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.